வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுதாங்க கிளச்சி மாஸ்டர் சிலிண்டர் எம்சி. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, கியர் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஷிஃப்ட் பண்ணோம்னா நார்மலாக கியர் ஷிஃப்ட் ஆகும். பட் ஆனால் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கியர் ஷிஃப்ட் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுங்க கியர் பாக்ஸு. அதெல்லாம் இதில் இவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். இந்த மாஸ்டர் சிலிண்டர் இருக்குல்ல, சிஎம்சின்னு சொல்லுவாங்க, கிளச் மாஸ்டர் சிலிண்டர். இதோட பேக்ரவுண்டில் இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளச் ஆப்ரேட்டிங்க்கு பாஸ்கல்ல தான். இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுப்பீங்க இல்லையா, இந்த பக்கமா ஆயில் போகும், அந்த ப்ரெஷர் வந்து இங்க வந்து இந்த பக்கமா ஆயில் வந்து வெளியே ஸ்லேவ் சிலிண்டர், கிளச்சோட ஸ்லேவ் சிலிண்டருக்கு வரும். நீங்க பெடலை வந்து இங்க இருந்து ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது இங்க இருந்து போகுமா, கிளச் பாருங்க, இது வந்து பழைய எம்சிங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா புதுசு. தெரியுதா எந்த அளவுக்கு இது மோசமா இருக்கு அப்படின்றது. இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த மாஸ்டர் சிலிண்டர் ஃபெயிலியர் ஆனாதான் பெடல் வந்து இதுக்கு ஃப்ரீயா போயிருங்க. சும்மாவே கிளச் பெடல் வந்து எந்த லோடுமே இருக்காது. இது இந்த மாஸ்டர் சிலிண்டர் ஃபெயிலியர் ஆகினா மட்டும் அந்த சிம்டம்ஸ் இருக்காது. கீழே ஸ்லேவ் சிலிண்டர் இருக்கும், கிளச் சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அது ஃபெயிலியர் ஆனாலும் இதே சிம்டம்ஸ் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, ரெகுலரா நம்ம பிரேக் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் லெவலுக்கு கீழே போனதுக்கு அப்புறம் நீங்க கிளச்சை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உள்ளுக்கு ஆயிலுக்கு போய் ஏர் போயிருங்க. ஸோ ஏர் வந்து நேச்சுரலாவே கம்ப்ரஸ் ஆகும். அதனாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுல மூணாவது நம்ம சொன்னோம் இல்லையா, மினிமம் லெவலுக்கு கீழே போனதுக்கு அப்புறம் கிளச் ப்ரெஸ் பண்ணா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு ஏர் மட்டும் ப்ளீட் பண்ணா போதும். பட் ஆனா ஃபர்ஸ்ட்டும் செகண்டுக்கும் என்ன ஸ்பேர் போயிருக்கோ அதை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஏர் ப்ளீட் பண்ண வேண்டிய இருக்குங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பாஸ்கல்லா தான் இதோட பேசிக் கான்செப்ட் அப்படின்னு. அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டட் கிளச் சிஸ்டம்ங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஹைட்ராலிக்ல தான் வந்து கிளச் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் வந்து ஒரு பெரிய கேம் பிளே பண்ணுது, அதாவது கிளச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த மாஸ்டர் சிலிண்டரும் ஸ்லேவ் சிலிண்டரும். இதே நீங்க ஜென்ரலா வேற வெஹிக்கிள்ல பார்த்தோம் அப்படின்னம்னா கேபிள் டைப்பும் இருக்கும். அந்த மாதிரி கிளச் எல்லாம் இப்போ அல்டோ, ஆம்னி, அப்புறம் அல்டோ கேட்டன், வேகனார், இந்த மாதிரி ஓல்டு வெஹிக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டட் கிளச் சிஸ்டம் இருக்காதுங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிள் ஆப்ரேட்டட் கிளச் சிஸ்டம் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண தேவையில்லை. கிளச் ஹார்டா இருக்கும் ஜென்ரலா, அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் பிளேட்டோ கேபிளோ வந்து ரீப்ளேஸ் பண்ணா சரியாயிரும். பட் ஆனா கிளச் வந்து சும்மாவே போகுது அப்படின்னா ஏர் மட்டும் தான். இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து இந்த லிங்க் வந்து ப்ரோக் ஆயிருங்க. ஆனதுக்கப்புறம் பெடல் சும்மா உள்ள போயிடும். இல்ல இது கலண்டாலுமே அந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை ஒரு டைம் செக் பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற இதை எப்படி வந்து டயக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா, கிளச்சை நீங்க பெடலை ப்ரெஸ் பண்றப்போ இந்த வழியா ஆயில் உள்ள வரும்ல ரிசர்வேர்ல இருந்து, இதுல வெளியே வரும். ஸோ நீங்க இந்த ஹோஸை வந்து கலட்டிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆயில் வெளியே வராது. அதுவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது எம்சி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் ஃபர்தரா இதுக்கு என்ன ரூட் காஸ் வரும் அப்படின்னா, கிளச் வந்து சொன்னேன் இல்லையா, கியர் வந்து நார்மலா போட்டா கியர் விழும் வண்டி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம், கீ ஆஃப் பண்ணிட்டு. ஆனா வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கியர் போடும்போது கியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுங்க. இது எதனால இப்போ ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணணும், ஆனா அந்த இடத்துல செகண்ட் கியரை வந்து போட்டு வெஹிக்கிள் வந்து கிளச்சை கால வச்சு ஆக்சிலேட்டர் பெடல் பண்றதுனால, அப்புறம் இந்த டிராபிக்ல எல்லாம் நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா, 1 நிமிஷம் 2 நிமிஷம், அந்த டைம்ல கிளச் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், கிளச்ல கால் வச்சு அழுத்தி கியரை போட்டு வெஹிக்கிள் வந்து பார்க்கிங் பிரேக் போட்டு கிளச் பெடலை வந்து கால் எடுத்து அதை வந்து ரிலாக்ஸ் ஆக விடணுங்க. நீங்க இந்த மாதிரி அழுத்தி ஸ்ட்ரெயின் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாஸ்டர் சிலிண்டரோ ஸ்லேவ் சிலிண்டரோ ஃபெயிலியர் ஆயிரும். சேம் டைம் கவர் அசம்பிளி இருக்கு இல்லையா, ப்ரெஷர் பிளேட், அதுவுமே வந்து ஹார்ட் ஆயிருங்க. ஓகேங்க, நம்ம இதை பத்தி பெரிய வீடியோ, நம்ம இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, எப்படி இது வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிஸ்டன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, இதுல என்னென்ன டைப் பிஸ்டன் வரும், இதுல கிளச் எம்சில எத்தனை டைப் இருக்கு அப்படின்றத ஒரு பெரிய வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பாத்துடலாங்க.